ஒரு 5 ஆசனம் இது வந்து நீங்கள் எப்போவுமே ரெகுலராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வராதுன்னா என்னது? ஆக்சுவலாக இது வந்து ஒரு மித் தான். நிறைய இடத்துல வந்து இப்போது சோஷியல் மீடியாலெலாம் வந்து சொல்லுவாங்க இல்லையா, உங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்கா இந்த 5 ஆசனம் பண்ணுங்கள், உங்களுக்கு தைராய்டு இருக்கா இந்த 5 ஆசனம் பண்ணுங்கள். இது அப்படி ஒர்க் ஆகாது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நிறைய ஆசனம் பயிற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆசனம் பயிற்சி பண்ணணும். உங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இருக்குது, இல்லை டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் நிறைய இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி 5 ஆசனம் நான் சொல்லலாம். கண்டிப்பாக அது சில இடத்துல ஒர்க் ஆகும் உங்களுக்கு. இல்லை ரேண்டமாக எனக்கு வந்து பெரிய கண்டிஷன் இருக்குது. ஃபார் பிசிஓஎஸ் வந்து ஒரு இட்ஸ் வாஸ்ட் கண்டிஷன். இட்ஸ் எ சிண்ட்ரோம் வேர் இட் அஃபெக்ட்ஸ் எவ்ரி திங். ஹேர் ஃபால் இருக்கும், ஃபேஷியல் ஹேர் இருக்கும், ஆக்னே இருக்கும், இந்த மாதிரி நிறைய இருக்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு வந்து சிஸ்டோட இது இருக்கும். இது எல்லாமே ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும், மூட் ஸ்விங்ஸ் இருக்கும். இது எல்லாமே கரெக்ட் பண்ணுறதுக்கு 2-3 ஆசனம் ஒர்க் ஆகாது. ஸோ 5 ஆசனம் என்ன கேட்டிங்கன்னா ஐ வில் டெல் யூ லைக் ஒரே ஒரு ஆசனம் சொல்கிறேன். சிரசாசனம் ட்ரை பண்ணுங்கள். ஆமாம். சிரசாசனம் வந்து சிரசாசனம் அது சர்வங்காசனம். ஸோ இது எல்லா சக்கராஸ், அதாவது எல்லா கிளாண்டையும் அதை வந்து ட்ரிகர் பண்ணும். இது ஒரே ஆசனத்தை இந்த ஒரு தலைக்கீழ நிற்கிறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ சிரசாசனம் பண்ணலாமா, சர்வங்காசனம் பண்ணலாம். ஸோ எந்த ஏஜ் வேணாலும் பண்ணலாம். சிரசாசனம் இல்லை சர்வங்காசனம். ப்ராக்டிஸ் இருக்கணும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்கணும். நம்மளுக்கு ஹெட் ஸ்டாண்ட் ஸ்டூல் இருக்குது, நிறைய அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்குது நம்மளுக்கு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு. ஸோ யார் ரொம்ப அவாய்ட் பண்ணோன்னா ரொம்ப ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, ஸோ உங்களுக்கு நெக்கில் வந்து ரொம்ப இஷ்யூ இருக்குது, ஸ்பாண்டிலைட்டிஸ் கண்டிஷன் இருக்குது, அவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம். மற்ற எல்லாருமே பண்ணலாம். இந்த ஒரு ஆசனம் 5 ஆசனம்லாம் வேணாம், ஒரே ஆசனம் வந்து பயிற்சி பண்ணுங்கள்.